Hi, hello guys. You're watching Code Event with Harish and Bharat. So, welcome to the full match analysis of the first test. இங்கிலாந்து வந்து வெற்றிகரமா முடிஞ்சது. வெற்றிகரமா இங்கிலாந்துக்கு முடிஞ்சது. நம்மளுக்கு வந்து தோல்விகரமா முடிஞ்சது. So, yes, unfortunately, it didn't go well for India. First, நம்ம day 1, day 2 வந்து ஒரு big match analysis மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது ஒரு ரீகேப் மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஃபுல் மேட்ச் அனாலிசிஸா இந்த வீடியோல பார்த்துருவோம். இங்க வந்து இந்தியா எங்க விட்டாங்க அப்படின்றது எங்களோட ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க வந்து எங்க விட்டாங்க விட்டதுனாலதான் விட்டாங்க போ பாக்குறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். விட்டாங்க, அதனாலதான் வந்து மேட்சை விட்டாங்கன்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க வந்து ஷேர் பண்றோம் வீடியோ ஃபுல்லா. ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டே 1 அண்ட் டே 2. டே 1 இஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை இந்தியா. ஷியர் பெர்ஃபார்மன்ஸ் பை த பேட்ஸ்மேன் ஆஃப் இந்தியா. கேஎல் ராவலா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும். கேஎல் ராகுல் ஒரு 47 என்னமோ கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஜெய்ஸ்வால் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல இருந்து வச்சிருந்தாங்க. கூட வந்து கில் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு, ரிஷப் பண்ட்டும் ஒரு செஞ்சுரி அடிச்சு, இத்தனை பேர் செஞ்சுரி அடிச்சு அடிச்சு ஒரு 470 தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம டெய்லண்டர் வந்து பயங்கரமா ஆடுவாங்க. ஸோ அவங்க வந்து சூப்பரா விளையாடி நம்ம ஒரு 470 தான் வந்து வைக்க முடிஞ்சுச்சு. அந்த 3 செஞ்சுரியன்ஸும் தாண்டி கில்லா வந்து 147 அடிச்சாரு. ஸோ ஓகே, 470 அடிச்சிட்டாங்க. இங்கிலாந்து எப்படி அதை என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து பதிலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தேவர் அந்த டார்கெட் வந்து எடுத்துட்டாங்க. இங்கிலாண்டோட செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து ஒரு கேம் சேஞ்சிங்கா இருக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் நடந்துச்சு. ஸோ தேர்ட் டேல வந்து இங்கிலாந்து அவங்களோட பேட்டிங்கை முடிக்கிறாங்க. இதுல பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம்னா, ப்ரூக் வந்து பயங்கரமான 99 அடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி ப்ரூக் வந்து டக் அவுட் ஆயிருப்பாரு. பும்ரா வந்து ஒரு நோ பால் போட்டதுனால அது அவுட் கொடுக்கல. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இன்ஸ்டிங் படி இன்னைக்கு ப்ரூக் அடிக்க மாட்டாரு அப்படின்னு தெரியாதனமா சொல்லி தொலைச்சிட்டேன். போட்டு பொலன்னு பொழந்து 99ல தலைவன் வந்து ஒரு ஷார்ட் பால் இப்படி அடிக்க போய் அவுட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போனாரு. 99 ரன்ஸ் அடிச்சு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபார் இங்கிலாந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் மேட்ச்ல. அதுக்கப்புறம் கிறிஸ் வோக்ஸா இருக்கட்டும், கீழே அப்புறம் இன்னும் யார் டங்கா ஜேமி ஸ்மித் அப்புறம் வந்து டெய்லி ஸ்மித்தா இருக்கட்டும், டங்கு கூட அடிச்சாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஆமா கார்ஸ் அடிச்சாரு எல்லாமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் இவரு சூப்பரா இருந்தாங்க. கிறிஸ் வோக்ஸ் எல்லாம் வந்து அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுறாரு. அந்த மாதிரி இருந்துச்சு ஷாட்ஸ் எல்லாம். இதுதான் அந்த இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பேட்டிங்கோட டிஃபரன்ஸ். நம்ம லோயர் ஆர்டர் வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒரு 40 to 50 ரன்ஸ் ஆச்சு போடுறாங்க போர்ட்ல. நம்ம வந்து 5 ரன்ஸ் போறதே கஷ்டப்படுறோம். அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதோட இன்னிங்ஸ் எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 6 ரன்ஸ் மார்ஜினல் லீட்ல இருக்காங்க. சோ வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டோட கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் வராங்க. பட் திஸ் டைம் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து சரியா கனெக்ட் ஆகல. சோ அவர் வந்து ஸ்டார்டிங்ல அவுட் ஆயிருந்தாரு. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அந்த ஸ்பார்க் இருந்துச்சு. ஃபுல்லா இந்த இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல்லா க்ளோஸ் பாலா போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி சூப்பரா வந்து எல்லா டெலிவரிஸும் வந்து டேக்கிள் பண்ணாரு. நிறைய ஷாட்ஸ் வந்து பார்க்க முடியுது. தேர்ட் இன்னிங்ஸ்ல கவர் டிரைவ் தான் அவங்க வந்து அடிக்கடி க்ளோசர் லென்த்தா இல்ல, கொஞ்சம் அந்த குட் லென்த்துக்கும் க்ளோசருக்கும் கொஞ்சம் நடுவில் இருக்கிற லென்த் எல்லாம் வந்து நல்லா பிக் பண்ணி போட்டு அடிச்சாரு. ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் பை கேஎல் ராகுல். சாய் சுதர்ஷன் ஒரு 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் என்னமோ அடிச்சாரு, கான்ட்ரிபியூட் பண்ணாரு. தட் வாஸ் லிட்டில் பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். ஆனா வந்து அது கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். சாய் சுதர்ஷன் நல்லா கான்பிடண்டா விளையாடிட்டு இருந்தாரு. அப்பதான் பவுண்டரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம்ல ஒரு ஃபிளிக் ஒன்று ஆடி கரெக்டா வந்து ஷார்ட் மிட் விக்கெட்ல கேட்ச் ஸ்டோக்ஸ் அதாவது பிளான் பண்ணி வச்சு எடுத்த மாதிரி. ஏன்னா ஒரு ஃபிளிக் ஆடி தான் அவர் 4 அடிச்சிருப்பாரு. ஒரு கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஃபீல்ட் செட்டப் வச்சு நான் இப்படி போறேன், கொஞ்சம் இழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆட பாத்துருப்பாரு. அது வந்து கேட்ச் போயிடுச்சு ஷார்ட் மிட் விக்கெட்ல. சாய்க்கு வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா பிளான் பண்ணி தான் தூக்குனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த லெக் ஸ்லிப்லாம் வச்சு அந்த பாடி லைன் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. இந்த இன்னிங்ஸுமே வந்து நீ சொன்ன மாதிரி கரெக்டான பிளான் தான். தேர்ட் இன்னிங்ஸ்ல அது ஒரு நல்ல ஸ்கெட்ச் ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கில் வந்து காப்பாத்துவாரு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அவருக்குமே வந்து இட் வாஸ் ஹார்டஸ்ட் டே. அவருமே சாஃப்ட் டிஸ்மிசல். அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரண்ட் அப்படி வராரு. வந்த உடனே தலைவர் வந்து அந்த முதல் ரன் நான் வந்து ஏரி வந்து தான் ஆடுவேன், அக்ரெசிவா வந்து அடிச்சு பவுலர் மேல ப்ரெஷர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஏரி வந்து போன வாட்டி ஸ்டோக்ஸ் ஏரி வந்து தலைக்கு மேல 4 அடிச்சாரு. இந்த வாட்டி அதே மாதிரி வந்தாரு. ஆனா கீப்பர் தலைக்கு மேல போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. வந்து திரும்ப 4 ரன்ஸோட அவரோட மறுபடியும் அந்த பால் ஏறி வந்து அடிக்கும் போது அதுல இருந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டேன். அதே மாதிரிதான் இந்த செகண்ட் இன்னிங் ஸ்டார்டிங்லயுமே அதாவது இந்தியாவோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்டிங்லயுமே நிறைய சான்சஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த சான்சஸ் எல்லாம் வந்து நல்ல வேலை ஃபீல்டர்ஸ் கிட்ட வந்து பெருசா மாட்டல. நல்லா ஒரு பொசிஷன் அந்த இது சான்சஸ் ரிசர்வ் பண்ணி விட்டாலே போதும், அவர் இன்னும் கான்பிடென்ட் ஆயிட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி நின்னாங்க, நங்கூர மாதிரி நின்னாங்க. கேஎல் ராகுலும் ரிசர்வ் பண்ணிட்டு அந்த டே 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு டே 4 என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ 4th டேல ஒரு பொசிஷனோட இந்தியா வந்து பேட்டிங் ஆட வராங்க. கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் இன்ஃபார்ம் 2 பேட்ஸ்மேனுமே வந்து சூப்பரா விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. விளையாடி ரிஷப் பண்ட் வந்து செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கையில பிடிக்கவே முடியல, போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவுதான் எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணிட்டு அப்படி இப்படின்றாங்க.
பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிட்டு பேர் வச்சிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் சீரீஸ்ல. பாக்ஸ் ஆஃப் திஸ் மேன் இஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து செம்மையா போட்டு பஷீர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துல ஒரு லாங் ஆன்ல ஒரு ஷாட் ஒன்று அடிக்க போயிருப்பாரு. அதுக்கு முன்னாடிதான் 2 பவுண்டரி வந்துச்சு, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அதை அடிக்க போய் கேட்ச் தம்பி எழுத்தாடுறது பண்ணிட்டுமா, பொறுமை எல்லாம் கிடையவே கிடையாது. வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இஷ்டத்துக்கு. அதுக்கப்புறம் நல்ல இன்னிங்ஸ், சூப்பரான இன்னிங்ஸ். அதே மாதிரி தேவைதான் ஒருத்தர் வந்து அடிச்சு ஆடுறது. கேஎல் ராகுல் கரெக்டா ஆடிட்டு இருந்தாரு. ரிசர்வ் பண்றது பஷீர் கிட்ட அவுட் ஆடுறது. ஆமா, ஆக்சுவலி பண்ட் அவுட் ஆகிறப்போ கமெண்டேட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விக்கெட் வந்து டர்னிங் பாயிண்டா இருக்குமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்படிதான் சுப்மன் கில் அடிக்க போய் அவுட் ஆனாரு. அதோட வந்து மேட்ச் வந்து இன்னிங்ஸ் வந்து மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல இது மாறுமா, அதாவது இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல மாறுமான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மாறல. ஏன்னா கேஎல் ராகுல் எப்படி நின்றுட்டு இருந்தாரு, அதே மாதிரி கருண் நாயர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல் அவுட் ஆனாரா. இந்த தடவை சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்றாங்க. ஒரு 330க்கு 3 விக்கெட்டா, 330க்கு 4 விக்கெட் இருந்தது. அந்த குட் பொசிஷன். 400 ரன்ஸுக்கு மேலாம் வந்து வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இங்கிலாந்து வந்து தோத்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். ஹையஸ்ட் ரன்ஸ் இங்கிலாந்து, அதுமே இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா 2022. ஆமா, அந்த பேர்ஸ்டோ அடிப்பாரு அந்த மேட்ச். ஓகே, சோ அந்த மாதிரி இருந்தது. சோ வந்து தோத்துருவாங்க, 400 ரன்ஸ்லாம் போனா தோத்துருவாங்கன்னு இருக்கும்போது அந்த அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் கேஎல் ராகுல் போல்ட் ஆறாரு, இன்சைட் எட்ஜ் பட்டு கொஞ்சம் பால் வந்து லோ கெப்ட் ஆன மாதிரி இருந்தது. பட் எனிவே அந்த விக்கெட் போகுது. அந்த விக்கெட் போனதுதான் அங்க டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வரிசையா எல்லாருமே அவுட் ஆறாங்க. அதுல சொல்லணும்னா கருண் நாயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல், நல்ல கேட்ச்னு சொன்னோம் ஓலி போப்பு. இந்த தடவை இன்னுமே சாஃப்டஸ்ட் டிஸ்மிசல் நான் பார்த்ததுலயே. ரொம்ப ஒரு சிம்பிளா டிரைவ் ஆட போனாரு. ஒரு காட்டன் பால் டு கிறிஸ் ஓக்ஸ். அது வந்து அவர் அவுட் ஆறாரு. அந்த இடத்துல ஃபுல் இன்னிங்ஸ் அகைன் 6 விக்கெட்ஸ் போயிடுச்சு. டெய்லண்டர் வராங்க, ஷர்துல் தாக்கூர் இருக்காரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன் நான் எதிர்பார்த்தேன். ஒரு கொண்டு வாங்கடா, ஓரளவுக்கு ஒரு 380 390 கொண்டு வாங்க அப்படின்னு பார்த்தோம். எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் வராரு தாக்கூர், ஒரு 4 ரன்ஸ் அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் வந்து பும்ரா டக்கு, பிரஷித் டக்கு, சிராஜ் டக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜடேஜா மட்டும் 2 நின்னாரு. எல்லா மேட்சும் ஒரு நிப்பாரு எல்லா இன்னிங்ஸ்லயும். சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. இது ஏன் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே இப்படிதான் பார்த்தோம். ஒரு 10 ரன்ல அந்த ஒரு 4 விக்கெட் விட்டாங்க. கிருஷ்ணாவோட விக்கெட் ஜடேஜா ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தாரு. எதுக்கு பிரசித் கிருஷ்ணா வந்து தூக்கி அடிக்கிறாரு? என்ன தாட் ப்ராசஸ்னே புரியல. அவரு படப்படான்னு இப்பயே ரன் ஆச்சுலான்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தாரா கஷ்டப்பட்டு. இவரு இஷ்டத்துக்கு விக்கெட் கொடுக்குறாரு போயிட்டு. பட் ஸ்டில் இந்தியா வந்து லீட் பை 370 இருந்தாங்க. 371 டு வின் அப்படின்றப்போ அதுவே ஒரு டஃப்பான டோட்டலா தான் இருந்துச்சு. ஆனா டீசென்டான டோட்டல், டஃப்பான சொல்ல முடியாது. பட் ஓகே, ஏன்னா 4th இன்னிங்ஸ்ல 370 என்னைக்குமே கொஞ்சம் டஃப் தான் வச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம அந்த ரிவ்யூலயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 டேல பாக்குறப்போ நான் சொல்லி ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. ஜடேஜாக்கெல்லாம் வந்து டே 4 டே 5 இன்னுமே ஸ்பின் ஆகும், ஸ்லோ ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம கிட்ட இருந்தது ஒரே ஸ்பின்னர் ஜடேஜாங்க. அதுதான். பட் பால் எவ்வளவு டர்ன் ஆச்சு பாரு. நம்ம வந்து சொன்ன மாதிரி பால் பயங்கரமா ஸ்லோ ஆகி, பிச்சு பயங்கரமா ஸ்லோ ஆகி பால் செமையா திரும்பிச்சு. சோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஷோயப் பஷீருக்கே வந்து அந்த அளவுக்கு திரும்பிச்சு. பண்டெல்லாம் வந்து நல்லா அடிச்சடிச்சு ஆடினாரு. பட் நிறைய பார்த்தா அடிக்க போய் அவுட் சைட் அடிச்சு பட்டுது. அந்த மாதிரிலாம் போச்சு. நல்லா டர்ன் ஆச்சு பஷீருக்கும். ஜடேஜாவுக்கு இனிமே டர்ன் ஆகும்னு எதிர்பார்த்த மாதிரி டர்னும் ஆச்சு. அப்படி இருக்கும்போது 370 ஒரு நல்ல டோட்டல் தான் நான் நினைச்சேன் பர்சனலா சொல்லணும்னா. But then everything changed when those 2 openers came in. They came with like a man possessed, like men possessed actually. வந்தாங்க, வந்து மேட்சையே மாத்தி விட்டாங்க. அந்த ஸ்டார்டிங்ல வந்து 4th பால்ல அவுட் ஆனாரு கிராலி. பும்ராவும் சிராஜும் சூப்பரா தான் போட்டாங்க. நம்ம அதுக்கு வரும் சரிங்களா. பட் தென் as the score card speaks 188 ரன்ஸ் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் கிராலி அவுட் ஆறாரு. பட் டக்கெட் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் ஒரு பியூட்டிஃபுல் 149. செம்ம இன்னிங்ஸ். லைக் ஃபிளாலஸ் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க. நிறைய ஃபிளாஸ் இருந்துச்சு. அது நம்ம வரும். பட் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆன் பேப்பர் வந்து சூப்பரா ஆடினாரு. அதுக்கப்புறம் ஒரு எண்ட்ல வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு ஈஸியான சேஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நடுவுல ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு 2 விக்கெட் அடுத்தடுத்து எடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து டக்கெட் விக்கெட் எடுத்தாரு. அடுத்த பால்ல ஹாரி ப்ரூக் வந்து தூக்குனாரு. அந்த ஹாரி ப்ரூக் தூக்குனப்போ 300 வருஷ டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே வந்து ஒரு ரெக்கார்டு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 99ல அவுட் ஆயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல கோல்டன் டக்கார முதல் பிளேயர் இவர் தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெக்கார்டை வச்சு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அப்போ அந்த விக்கெட் போகும்போது ஒரு ஹோப் இருந்துச்சு இந்தியாவுக்கு. ஏன்னா ஒரு 110 ரன் கிட்ட அடிக்கணும், 6 விக்கெட் இருக்கு. அண்ட் என்ன வேணா நடக்கலாம். அது வந்து கொஞ்சம் இன்னொன்னு சொல்லணும்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க மழையில வேற ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்விங்கும் ஆயிட்டு இருந்துச்சு. எப்ப வேணா அவங்க வந்து கவர்ஸ் வரலாம், எப்ப வேணா உள்ள போலான்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ மேட்ச் டிரா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்தியா ஜெயிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல. என்னதான் சொன்னாலும் நடுவில் மழையும் வந்துச்சு, உள்ளேயெல்லாம் போனாங்க, திரும்ப வந்தாங்க. பட் ஆல் தட் பீங் செட் சூப்பரான பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜோ ரூட் அண்ட் ஜேமி ஸ்மித் செகண்ட் வந்தாங்க. they didn't even budge. ஓகே விக்கெட்ஸ் போகுதா பிரச்சனையே இல்லை, நான் இன்னிங்ஸ் ஆடுறேன் அப்படின்ட்டு ஜேமி ஸ்மித் ஒரு எண்ட்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஜோ ரூட் வந்து நான் பாத்துக்கிறேன் தலைவா அப்படின்ட்டு அவர் ஒரு எண்ட்ல நின்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சொதப்பினாருன்னு பார்த்தோம். பும்ரா வந்து திணற விட்டாருங்க. 13,000 ரன்ஸ் வச்சிருந்த ஜோ ரூட்டுக்கே வந்து பும்ரா வந்து ஆட்டம் காட்டினாருன்றப்போ நான் என் ஆட்டத்தை இந்த இன்னிங்ஸ்ல காட்டுறேன் அப்படின்னு இந்த இன்னிங்ஸ் சூப்பரா இன்னிங்ஸ் ஆடி இங்கிலாந்து வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. நீ ரெக்கார்ட்னு சொல்லும் போது ரிஷப் பண்ட் வந்து பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காரு இந்த மேட்சோட. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்னன்னா மோஸ்ட் ரன்ஸ் பை இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இன் டெஸ்ட். அதாவது 252 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த மொத்த மேட்சும் சேர்த்து 2 இன்னிங்ஸ் சேர்த்து.
ஸோ அதான் மோஸ்ட் பை எனி இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். செகண்ட் ரெக்கார்ட் என்னன்னா அவர் அடிச்ச 252 ரன்ஸ் தான் வந்து தேர்ட் ஹையஸ்ட் இந்த பை எனி விக்கெட் கீப்பர் இந்த கிரிக்கெட் ஹிஸ்டரி. இது அந்த ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டுமே வந்து ஃபிளவர் தான், ஆண்டி ஃபிளவர் தான் வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு தேர்ட் பிளேயரா இப்போ வந்து இது வராரு. உண்மையிலே சம ரெக்கார்டு. 252 ரன்ஸ் ஒரு அக்ரிகேட் விக்கெட் கீப்பர் யாருமே அடிச்சது இல்லையா. மூணாவது பிளேயர் தான் பண்ணிட்டான்றப்போ ஷாக்கிங்கா இருக்கு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா இங்கிலாந்துல 4 செஞ்சுரி அடிச்சிருக்காரு பண்ணிட்டு, விச் இஸ் த மோஸ்ட் பை எனி பேட்ஸ்மேன், எனி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இன் இங்கிலாந்து. ஆமா, அது ஈக்குவல் பண்றாரு. ஆக்சுவலி மார்க் பிரேயரும் அலெக்ஸ் ஸ்டூவர்ட்டும் வச்சிருக்காங்க. பட் 2 பேருமே இங்கிலாந்து பேட்டர்ஸ். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் அவே பேட்டர் டு டூ சோ. அது வந்து சம ரெக்கார்டு பா. நம்ம என்னதான் பண்ணிட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்குவாட் எடுக்கும்போது பயமா நல்லா பயமா இருக்கும். இப்பவும் பயமா தான் இருக்கு அவர் ஆடுறது. அதெல்லாம் நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவர் அடிச்சிடறாரு, ரன்ஸ் வந்துருது. அதான் கரெக்ட். அதுவும் சொல்லிதான். ஓகே, நம்ம இந்தியா வந்து எங்கதான் விட்டாங்க, வாங்க அங்க வரும், விட்டதுனாலதான் விட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து ஆக்சுவல் ரீசன். கேட்ச விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3-4 கேட்ச் ட்ராப் பார்த்தோம். மாறி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ஜடேஜாலாம் கேட்ச் விட்டாருன்றப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம அவங்க விட்ட கேட்ச் எல்லாம் வந்து வினையா மாறிச்சு. ஸ்டார்டிங்ல டக்கெட்டு விட்டாங்க, 6 அடிச்சாரு. போப்புக்கு ஏதோ 30 இருக்கும்போது விட்டாரு, செஞ்சுரி அடிச்சாரு. ப்ரூக் வந்து 0ல அவுட், கேட்ச் விடல, நோ பால் ஆச்சு. ஹரி சொன்னா அது வந்து 19 அடிச்சாரு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா. செகண்ட் இன்னிங்ஸ்ல திரும்ப இதே மாதிரி ஒரு வைரஸ் மாதிரி பரவி ஜெய்ஸ்வால் வந்து 4 கேட்ச் விட்டுருக்காரு. த மோஸ்ட் பை இந்தியன் பிளேயர் இன் டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்டரி சம்திங் இதை ரெக்கார்ட் பார்த்தேன், ஷுவரா தெரியல. அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வால் 4 கேட்ச் ஒரே மேட்ச்ல விட்டதுங்கிறது எனக்கு ஷாக்கிங்கா இருக்குமா. 1 கேட்ச் 2 கேட்ச் விடலாம், 3 கேட்ச் 4 கேட்சா. பெண்டக்கரோட கேட்ச் விட்டதுனால அவர் 149 ரன்ஸ், அவர் 30 or 40 ஐ எம் நாட் ஷூர் அபௌட் எதுல அவர் கேட்ச் விட்டாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்ச். அந்த பெண்டக்கட் கேட்ச் விட்டு 149 ரன்ஸ், ஒரு 100 ரன்ஸ் ஆடாம தானே அது. இதெல்லாம் ஒரு டிஃபரன்ஸா தான் இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்மே அவங்களுக்கு கேட்ச் விட்டது அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி தான் ரன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்மே இந்த குரூஷியலான கேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தா மேட்ச் எப்படியா மாறி இருக்கலாம். ஆனா நடுவில் வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் கண்டிஷன்ஸ்மே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவர் ஆன மாதிரி கொஞ்சம் அப்படி காமிச்சுது. லைக் மேகம்லாம் கருப்பா தான் இருந்துச்சு, அடிக்கடி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை வேற. ஸோ அது கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃபேவரா மாறி இருக்கும். பிச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவரா மாறி இருக்கும், பவுலிங் கண்டிஷன்ஸா வந்திருக்கும். இல்லைன்னா மேட்சே வந்து மழை நாளா வந்து அபேண்டன்ட் ஆகிருக்கலாம். ஐ மீன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆமா, அது இந்தியன்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 5th டே ஸ்டார்டிங்ல மீகம் கருக்காதா பெண்ணே சாரல் அடிக்காதான் அடிச்சது. எல்லாமே நடந்தது, இந்தியாவுக்கு ஏத்தாப்புல நடந்தது. பட் நீ சொன்ன மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணல, அதான் வந்து காரணம். சரி, ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது ரீசன் நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான். நல்லதான் டெய்லண்டர் பேட்டிங். அவங்க டீம்ல ஓரியண்டர் பாத்தீங்கன்னா கிறிஸ் ஸ்டோக்ஸ், பிரேடன் கார்ஸ், ஜேம்ஸ் ஸ்மித்மே 5 down தான் வராரு. சரிங்களா, அவரா இருக்கட்டும், ஜோஸ் டங்லாம் கொஞ்சம் லைட்டா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஆனா இந்த எண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா 4 ரன் தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஷர்துல் தாக்கூர் 4 ரன் தான் வந்து ஹையஸ்ட் ரன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே டக் அவுட் ஆறாங்க, 1 ரன் அவுட் ஆறாங்க. அப்படின்றப்போ அந்த டெய்லண்டர் பேட்டிங் தான் இங்க வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அவங்க ஒரு 30-40 ரன் 2 இன்னிங்ஸ்மே ஆட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மேட்சோட கண்டிஷனே வேற மாதிரி மாறி இருக்கும். என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இதை நம்ம எப்போ அந்த போர்ட்ல யூஸ் ஆயிருக்கும் அந்த ரன்ஸ் எல்லாம். அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காங்க இந்தியன் பவுலர் சில பேர்லாம். இந்த ஷர்துல் தாக்கூர் ஓகே, அதாவது இந்த பிரசித் கிருஷ்ணா கன்சிஸ்டன்ட்டா நான் 6 எக்கனாமில தான் போடுவேன்னு சொல்லிட்டு, அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6.4 எக்கனாமில போட்டிருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ் இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6.1 எக்கனாமில போட்டிருப்பாரு. ஆவரேஜா ஒரு 6.2 6.3 எக்கனாமில போடுற ஒருத்தர் டெஸ்ட் மேட்ச்ல. ஆனா விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாரு, 5 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மொத்தமா 5-6 விக்கெட் எடுத்திருக்காரு. எதுக்கு நம்மளுக்கு பயனே இல்லையே, நீங்க வந்து 15 ஓவர்ல 90 ரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம் தானே நம்மளுக்கு. ஆனா ஒரு 35 ஓவர் போட்டிருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல, 220 ரன் கொடுத்திருக்காரு. 5 விக்கெட் எடுத்தாலும் 220 for 5 ஆன் பேப்பர் பாக்கிறதுக்கு வந்து நல்லா தானப்பா இருக்கு. அப்படின்னு இருந்தாலும் ஒரு பவுலரை வந்து அவங்க டேக் ஆன் பண்ணி அடிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் பிரஷரை வந்து கிரியேட் பண்ணாங்களோ நம்ம அதுக்கு வருவோம். லைக் குட் திங்ஸ் ஃபார் இந்தியான்றதுக்கு வருவோம். பட் இந்த பிரஷர் சூப்பரா கிரியேட் பண்ண ஒரு சைட்ல, அப்படியே இந்த சைட்ல வந்து ரன்ஸ் லீக் பண்ணது பிரசித் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லியிருந்தோம் டே 1 டே 2 எக்ஸ்பென்சிவா போனாலும் நல்லா போட்டிருந்தாருங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த ஒரு செகண்ட் டே நல்லா தான் போட்டிருந்தாரு. 3rd டே 4th டே 5th டே அந்த 3 நாளுமே வந்து he was not up to the mark. நிறைய லூஸ் டெலிவரிஸ், நிறைய ஷார்ட் பால் ட்ரை பண்றேன்ட்டு வந்து அவர் பேஸுக்கு அதிகமா ரன்ஸ் எல்லாம் போச்சு. நிறைய ஸ்விங் ட்ரை பண்ணிட்டு அகைன் ஃபுல்லா போட்டு ரன் போட்டாரு. அகைன் ஒரு ஐ திங்க் he will come back. நான் லைன் அண்ட் லெங்த் வந்து அவர் T20ல சூப்பரா போட்டாரு. IPL செமையா போட்டுட்டு இருந்தாருன்னு பார்த்தா இந்தியாவுக்கு போடுறாரு. ஆமா, அங்க சூப்பரா போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆர்டினரி, உண்மையை சொல்லணும் ஆர்டினரி, அது the word to describe his bowling, ordinary bowling performance by entire team இந்தியாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா போட்டாங்க, அது நம்ம வருவோம். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பெரிய ரீசன்ஸ் தான் நம்மளுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்ச் டிராப், செகண்ட் வந்து டெய்லண்டர் பேட்டிங், தேர்ட் வந்து அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்ல. பிரசித் கிருஷ்ணா ஸ்பெசிஃபிக்கா வந்து எக்ஸ்பென்சிவா போனாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரீசன் நம்ம தோத்ததுக்கு. அண்ட் பவுலிங் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஜடேஜா வந்து நல்லா கன்சிஸ்டன்டா லைன் அண்ட் ரன்ல சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. ஆனா விக்கெட் தான் உழுக மாட்டேங்குது. அவ்வளவு எக்கனாமியா போட்டு இருந்தா. அவர் வந்து பவுண்டரி அடிக்க முடியல. அவர் அடிச்ச பவுண்டரி எல்லாமே ரிவர்ஸ் ஸ்வீப்லயே அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்து ஒரு 6-7 பவுண்டரி ரிவர்ஸ் ஸ்வீப்லயே அடிச்சிருப்பாங்க ஜடேஜாவை.
கேட்டா அவர் ரிவர்ஸ் இப்ப சிக்ஸ்ல அடிக்கிற தூக்கி ஜடேஜா என்னடா அடிச்சுக்கிட்டே இருந்தா கடைசியில ஒரு விக்கெட் ஸ்டோக்ஸே வந்து ஒரு ரிவர்ஸ் நானும் ரிவர்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவர் கேட்ச் கொடுத்தா விட்டாங்க. மத்தபடி விக்கெட்டே போகல, ஜடேஜா வந்து சேஃபா ஆடிட்டாங்க. நல்ல ஒரு எக்கனாமியா போட்டு 1.52 தான் கொடுத்தாரு ஒரு செஷனுமே. அவர் பார்க்கும்போது எக்கனாமி அந்த மாதிரிதான், அந்த பவுண்டரிஸ் போலன்னா சுத்தம் அந்த மாதிரி நல்லா டீசெண்டா போட்டு இருந்தாரு. விக்கெட் அதுதான் நமக்கு தேவைப்பட்டது, கிடைக்கல. அந்த விக்கெட் தான் வந்து எந்த பவுலருக்குமே கிடைக்கல. அதனால நம்ம பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது வருவோம். பட் வந்து இங்கிலாந்து பஸ் பார்த்துக்கலாம். இங்கிலாந்து சூப்பரா ஆடினாங்க, அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ். அவங்க ஆக்சுவலி வந்து டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்றவங்களும் அதுவும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. பட் கரெக்டான நேரத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. லைக் தி பீக் த ரைட் மொமெண்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடிட்டு இருந்தா இந்தியாவை திடீர்னு அந்த 41 for 7 ஒரு டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அது சூப்பரா வந்து பீக் பண்ணாங்க அந்த செஷன்ல. ரெண்டாவது பேட்டிங்லயுமே ஒரு 200 for 3 ஏதோ இருந்தாங்க. நடுவுமே வந்து அந்த டெய்ல் அண்ட் பேட்டிங் பேட்டிங் ஆமா அந்த இடத்துல பீக் ஆனாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 for 5 ஏதோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு டெய்லண்டர் பேட்டிங், அந்த பிரைடன் காஸ்டா இருக்கட்டும், ஜேமி ஸ்மித்தா இருக்கட்டும், அப்புறம் கிறிஸ் ஓக்ஸா இருக்கட்டும், அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா ஒரு 460 எடுத்துட்டு வந்தாங்க. அகைன் தி பீக் த ரைட் மொமெண்ட். திரும்ப இந்தியாவோட தேர்ட் இன்னிங்ஸ்லயுமே வி டாமினேட்டட். ஒரு 340 நம்ம பார்த்த மாதிரி தான், 330 for 4 ஏதோ இருந்தோம். அங்கிருந்து அகைன் இங்கிலாந்து கேம் பேக் இந்த மேட்ச் ஒரு 30 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுத்து அகைன் brought இந்தியா பேக் இன் பேக் ஃபுட். அகைன் இங்கிலாண்டோட ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஃபிளாலஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. பட் நம்ம அந்த கேச்சஸ் வந்து நிறைய விட்டோம். அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த கேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வந்து இங்கிலாந்து பேட்டர்ஸ் பண்ணாங்க, சூப்பரா ஆடினாங்க. ஸ்பெசிஃபிக்கா பென் டக்கெட் 2 இன்னிங்ஸ்லுமே செம பாசிட்டிவ். ஹாரி ப்ரூக் அண்ட் ஓலி போப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செம்மையா ஆடினாங்க. கிராலி வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடினாரு. ஜேமி ஸ்மித் 2 இன்னிங்ஸ்லுமே வந்து செம்ம பேட்டிங், அவரோட ஸ்டைல் அவர் சூப்பரா ஆடினாரு. ஜோ ரூட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப்கோர்ஸ் ஹி ஷோட் தி வேர்ல்ட் ஹூ தி பாஸ் இஸ், ஜோ ரூட். அப்புறம் வந்து பவுலிங் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஓக்ஸ் மேல இருந்தது. பட் ஸ்டோக்ஸ் வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு. டங் அண்ட் கார்ஸ்மே வந்து அவங்களோட ஸ்ட்ரைப் அப் பண்ணாங்க. என்னதான் ஷோயப் பஷீர் எக்ஸ்பென்சிவா போனாலும் அவர் ஒரு ரெண்டுல வந்து அந்த முக்கியமான விக்கெட், பண்ட் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. நீ அடிக்க போவியா? எனக்கு அதை பாக்குறப்ப லியான் பண்ட் பேட்டில் மாதிரி தான் இருந்துச்சு. லியானும் இப்படிதான், அவர் வந்து நல்ல பவுலரு, பண்ட் அடிக்க போவாரு, ரன்ஸும் வரும். பட் கரெக்டா வந்து பண்ட் லைன் கிட்ட அவுட் ஆவாரு. அதே மாதிரிதான் பஷீரை டேக் ஆன் பண்ணாரு, பண்ட் ரன்ஸ் வந்துச்சு. அடிக்க போகும்போது பஷீர் வந்து தூக்கி போட்டு லாங் ஆன்ல கேட்ச். சோ இங்கிலாந்து பர்ஃபார்மன்ஸ் ஹோல்சமா இருந்துச்சு. சோ இது வந்து செகண்ட் இன்னிங் செகண்ட் டெஸ்ட்ல வந்து ஐ திங்க் தே வில் கோ மோஸ்ட்லி அன்சேஞ்ச் தான் நினைக்கிறேன். வேற எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா எல்லாருமே அடிச்சிட்டாங்க. இப்போ பெத்தல் எடுத்துட்டு வர அவசியம் இல்ல. நம்ம இந்தியாவோட பவுலிங் ரொம்ப கொஸ்டின் பண்ணோம். ஆனா அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுன்ஸ் பேக் பண்ணி பயங்கரமான லைன் எண்ட்ஸ்ல போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொன்னோம் எல்லாம் க்ளோஸ் பாலா போடுறாங்க, என்ன போடுறாங்க யோசிக்கிறாங்களா இல்லையானு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். தேர்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டாங்க பவுலிங். ஆக்சுவலி எல்லாருமே விக்கெட் எடுக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது வந்து எப்படி சூப்பரா போட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவோட பாசிட்டிவ்ஸ். நம்ம தோத்துட்டோம் பாசிட்டிவ்ஸே இல்லையா, எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. அது ஒன்னா ரெண்டா? ஆக்சுவலி நம்ம பேட்டிங்கே ஒரு பாசிட்டிவ் தான். டெய்லண்டர் தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அந்த டாப் ஆர்டரோட அந்த ஒரு பேட்டிங், அந்த ஆஃப்கோர்ஸ் நான் திரும்பவும் சொல்றேன், ஹெட்டிங் லீட் தான், லீட்ஸ் தான், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான், ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட் தான். பட் ஸ்டில் இந்தியா யூட்டிலைஸ்ட் இட். சூப்பரா ஆடினாங்க. சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கட்டும், அப்புறம் வந்து கேஎல் ராகுல் 2 இன்னிங்ஸ்லயுமே, ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், பண்ட பத்தி நான் பேசவே வேணாம், சூப்பரா ஆடிட்டாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. பட் அந்த ஒரு கருண் நாயரோட சாஃப்ட் டிஸ்மிஸல்ஸ் 2 இன்னிங்ஸ்லயும் ஒரு கேள்வியா இருக்கும். அது வந்து ஐ திங்க் தே வில் டிஸ்கஸ் தட். ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் தான், அது சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு சொட்டு கூட தகுதி கிடையாது. ஆனா வந்து பேட் கொஞ்சம் வந்து லிஃப்ட் பண்ணிடுறாரு அவரு. ஆமா, அது 2 இன்னிங்ஸ் கீழ ஃபேஸ் ஆஃப் தி பேட் கொஞ்சம் கீழ ஆடுனா பெட்டரா. 2 டிஸ்மிஸ்மே கேட்ச், அதுதான் நல்லா கீழ ஆடுற ஷாட் தான் ஆட போனாரு. எதுக்கு கொஞ்சம் பேட் லிஃப்ட் பண்ணானே லைட்டா லிஃப்ட் ஆகுது. அது தகுதியே இல்ல. ஆனா வந்து சரி விடுங்க, மன்னிச்சு சொல்லுவான். சரி ஓகே. அடுத்து சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டக் அவுட் ஆனது அந்த டெபியூவோட பிரஷர் தெரிஞ்சது. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு, 30 ரன் அடிச்சாரு. பட் அவருமே நல்லா நம்ம சொன்னோம், நல்லா பிளான் தூக்கி எடுத்தாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஒரு 4 டவுன்ல ஆடுற அந்த பேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கருண் நாயருக்கு அப்புறம் ஒரு பேட்டர்ஸ் தான் ப்ராப்ளமா இருந்தாங்க. பவுலிங் பத்தி நம்ம பார்க்கணும்னா உண்மையிலே சொல்றேங்க, செம்மையான பவுலிங். நீங்க ஆன் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 460 கன்சிடர் பண்ணிருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 370 for 5. இந்தியா சூப்பரா பவுலிங் எல்லாம் போடவே இல்லை, சொதப்பிட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மேட்சே பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சோட 4th இன்னிங்ஸ்ல இங்கிலாந்தோட செகண்ட் இன்னிங்ஸ்ல சிராஜும் சரி பும்ராவும் சரி என்ன ஸ்விங்ன்றீங்க. அதாவது அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷனை போட்டு சொல்லிட்டு எடுத்தாரு சிராஜ் எல்லாம். வெரி வெரி அன்பார்ச்சுனேட் தட் டிடன்ட் பிக் எனி விக்கெட் டு பி ஆனஸ்ட் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். ஏன்னா அவர் அவ்வளவு சூப்பரா போட்டாரு. எவ்வளவு அவுட் சைட் எட்ஜ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ச்ல வந்து மிஸ் ஆன பால்ஸ் நான் பார்த்தேன். டக்கெட்டுக்கு மட்டுமே ஒரு 10 பிளேயர் மிஸ் இருக்கும். நான் இத்தனைக்கும் வந்து நான் ஃபுல் செஷன்லாம் சொல்லல, நான் சொல்றது வந்து ஒரு வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 10 ஓவர்ஸ்ல ஒரு 10 பிளேயர் மிஸ் வந்து ரக்கெட்டுக்கு இருக்கும். கிராலிக்கு அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு எண்ட்ல பும்ரா எந்த அளவுக்கு பிரஷர் போட்டாரு, அதே அளவுக்கு சிராஜும் சூப்பரா பிரஷர் போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி விக்கெட்ஸ் வரல, அதுதான் வந்து இங்க பெரிய காரணம். அவன் ஹாரிஸ் அது முன்னாடி சொன்னான். அண்ட் அதே மாதிரி தான் இன்னொரு எண்ட்ல ஜடேஜாவும் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. பட் இங்கிலாந்து பேட்டர் சூப்பரா பிளே பண்ணாங்க ஜடேஜாவை. தே நியூ ஹவ் டு பிளே. ஓலி போப் அவன் டக்கெட் பத்தி சொன்னா, ஓலி போப்புமே சூப்பரா ரிவர்சிப்ல ஆடினாரு. ஹாரி ப்ரூக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பார்த்தோம் சூப்பரா ஆடினாரு அப்படின்ட்டு. ஸோ ஓவரால் பாக்குறப்போ இந்தியா எனக்கு தெரிஞ்சு தேர்ஸ் நதிங் மச் டு சேஞ்ச். நிறைய பேர் சுப்மன் கில் கேப்டன்சி வந்து கொஸ்டின் கேப்டன்சி வந்து உண்மையிலே சுப்மன் கில்லுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெஸ்பான்சிபிளா ஆடி கொடுத்தாரு. கேப்டன்சி கொடுத்தாலுமே
அந்த ஒரு ப்ரெஷர் அவருக்கு தெரியல பெருசா பேட்டிங்ல வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னும் ப்ரூவ் பண்ணணும். ஹி ஹேஸ் அ லாங் வே டு கோ. பட் ஆனா ஆமா. இப்பவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கில்லு கிட்ட கொடுத்து தோத்துட்டாங்க. நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேங்க விராட் கோலி ஃபேன்ஸ் சில பேரு. ஐயோ! இதான் வந்து நான் வந்து கில்ல தப்பு சொல்லல. ஆனா இந்த இடத்துல வந்து விராட் கோலின்னு ஒரு ஜாம்பவான் வந்து இருந்தாரு. இது பண்ணாரு, அது பண்ணாரு. ஏங்க இருந்தாரு, போயிட்டாரு. அவ்வளவுதாங்க. விராட் கோலி எனக்குமே டெஸ்ட் கேப்னா பிடிக்கும். இவனுக்குமே பிடிக்கும். அந்த அக்ரஷன் இருக்கும். அந்த அவரோட காம்படிட்டிவ்னஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்க்குமே அந்த எனர்ஜி எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சோ கில் வந்துட்டாரு. அவரோட எரா இது. இங்கிலாந்துல போயிட்டு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா தான் விளையாட்டு வந்திருக்கும். ரொம்ப மோசமான விளையாடிட்டு அந்த மாதிரிலாம் வரல. சோ இட்ஸ் வெரி early டு கிரிட்டிசைஸ் a champ like கில். அப்படிதான் சொல்லுவேன் நான். கண்டிப்பா. அண்ட் உண்மையா சொன்னா கேப்டன்சி வைஸ் வந்து 1, 2 கோளாறுலாம் இருந்தாலும் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்சஸ் டெஸ்ட் கேப்டன் சூப்பராவும் பண்ணாரு. சோ ஐ டோன்ட் திங்க் மச் வில் பி சேஞ்ச். சோ இந்தியாவோட நெக்ஸ்ட் மேட்ச்ல என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச டீம் நல்லா தான் இருந்துச்சு. நான் சொல்லக்கூடிய ஒரு சேஞ்ச்னா ஐ திங்க் பிரசித் கிருஷ்ணா மேபி நான் உட்கார வைப்ப ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா விக்கெட்ஸ் எடுத்தாரு ஓகே தான் எக்ஸ்பென்சிவா போனாருன்றதுனால மேபி ஒரு மேட்ச் வந்து நான் அவருக்கு பதிலா ஆகாஷ் தீப் ஹர்ஷ்தீப் சிங் வந்து எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவேன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆப்ஷனுக்காக. மத்தபடி பவுலிங் வாஸ் டீசென்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சிராஜ் நல்லா போட்டாரு, பும்ரா சூப்பரா போட்டாரு, நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பேட்டிங்ல அந்த சாய் சுதர்ஷன், கருண் நாயர் இந்த 2 பொசிஷன் தான் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நல்லா தான் விளையாடுனாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க விளையாடும் போது இந்தியாவுக்கு நல்லா தான் விளையாடுனாங்க. சூப்பரா ஆடுனாங்க. நான் ஒரு விஷயம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஷார்துல் தாக்கூர சரியா யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன் சுப்மன் கில். அவர் இந்த மாதிரி யூஸ் பண்றாருன்னா, ஐ திங்க் தக்கூருக்கு பதிலா தே கேன் கோ வித் நிதிஷ்குமார் ரெட்டி. ஹானஸ்டா சொல்லணும்னா. ஏன்னா ஒரு பேட்டிங் எக்ஸ்ட்ராவா அந்த டெப்த்தும் கிடைக்கும். அண்ட் நீங்க தக்கூர் குடுக்குற மாதிரி ஒரு 5 ஓவர் 6 ஓவர் தான் குடுக்க போறீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி அதை போடுவாரு. ஆமா. அது நிதிஷ்குமார் ரெட்டிகிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஆமா. சோ அந்த மாதிரி இவங்க யூஸ் பண்றாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் a பெட்டர் ஆப்ஷன். அண்ட் எஸ்பெஷலி வந்து பர்மிங்ஹாம் கொஞ்சம் ஸ்பின் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. லைக் எட்ஜ்பாஸ்டன்ல நான் வைட்டாலிட்டி பிளஸ்ல அந்த ஓடி ராயல் லண்டன் ஓடி கப்லாம் பாக்குறப்போ ஸ்பின் நல்லா ஆகும். டே ஃபார் டே வேல கண்டிப்பா ஸ்பின் ஆகும். அப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவுமே வில் நாட் பி a பேட் ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. அண்ட் வாஷி கூட ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் டிங்கர் பண்ண மாட்டாங்க. They will still go with the same thing. பட் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா மேபி தாக்கூர் பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங் ஆர் ஆகாஷ் தீப். என்னோட ஒப்பீனியன்ல ஹர்ஷ்தீப் சிங் வருவாருன்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல பெருசா சேஞ்ச் இருக்காது. நீ ஒத்துக்கிறியா? நீ என்ன சொல்லுவ? உன் சேஞ்ச் என்ன? ஏன்னா வந்து ஸ்குவாட் பேலன்ஸ்டா தான் இருக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பெருசா நம்ம என்ன சேஞ்ச் பண்ண முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டியை கூட்டு வர முடியும் நீ சொன்ன மாதிரி. இல்லைன்னா ஆகாஷ் தீப் இல்லைன்னா ஹர்ஷிப் சிங் வந்து ட்ரை பண்ணணும். குல்தீப் யாதவ் மேபி ட்ரை பண்ணலாம் நடுவில். தப்பே இல்லை. நம்ம வந்து இப்போ ஆகாஷ் தீப் பதில் ஒரு குல்தீப் யாதவ் கூட்டு வந்து கான்ஃபிடண்டா ஒரு 2 ஸ்பின்னர் வச்சு விளாடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இட் பி இன்ட்ரெஸ்டிங் டு see. பட் அகைன் ஒரு தோத்துட்டோம். பட் ஸ்டில் வி ஒரு 4 மேட்ச் டெஸ்ட் டு nullify that. இந்தியா ஜெயிக்க கூட முடியும் இந்த சீரிஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்ற செகண்ட் டெஸ்ட்ல வந்து பார்ப்போம். ஸோ ப்ரெடிக்ஷன் 2 பேருமே வச்சிருந்தோம். பரத் இந்த மேட்ச் வந்து டிரா ஆகும்னு சொல்லியிருந்தாரு. நான் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். எஸ் ஐ ஒன் 1-0. இந்த டெஸ்ட்ல வந்து இந்தியா ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நான் ஜெயிப்பேன் போல. அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்வியஸா இருக்கு. ஸோ செகண்ட் டெஸ்ட்ல யார் ஜெயிப்பா அப்படின்றது மேட்ச் ப்ரிவியூல பார்ப்போம். ஸோ ஓகே, இட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வளர்ந்து வர கிரிக்கெட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு விடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.